ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம 3 மந்த்ஸில் சுலபமாக எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்றத கற்றுக்கிட்டே இருக்கோம். நம்ம நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது ஜான்வரி எண்டில் இருக்கோம். நம்ம எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் நிச்சயமாக பேச முடியும். நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி ஹிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்படி எப்படி பேசுகிறது, எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் பேசிக்காக இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட இன்னும் நிறைய இருக்குது இங்கிலீஷை அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஒன்று ஒன்றா புதுசாக கற்றுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் ஃபீ மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா $299 பே பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் மெயில் அனுப்பி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை பிடிஎஃப்பில் உங்களுக்கு நம்ம படித்தது எல்லாமே ஃபைலாக தேவைன்னு நினைக்கிறவங்க $999 அனுப்புனீங்கன்னா எல்லா வீடியோஸோட ஃபார்மேட்டும் பிடிஎஃப்பில் நாங்கள் அனுப்புவோம். ஓகேவா? தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஓகே, இப்போது இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, இது எத்தனை பார்ட் போகுமோன்னு. ஸ்கூலில் வந்து கிராமராக படிக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு 6 பார்ட்ஸ் வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம ஸ்போக்கன்றதுனால அப்படியெல்லாம் டீட்டெயில்டாக போக வேண்டியதில்லை. 2 பார்ட்டில் மேக்ஸிமம் முடிச்சிடலாம். அப்படியும் இல்லைன்னா அதிகமாக 3ஆவது பார்ட் தேவைப்பட்டால் தான் படும். இல்லைனா 2 பார்ட்டில் முடிச்சிடலாம். ஓகே, டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க படத்தை பாருங்கள். லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அருண்ன்ற பையன் சொல்கிறான். சோஃபியா வந்து பரவாயில்ல, லேட்டாக தானே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அது டைரக்டாக பேசுகிறது, அது டைரக்ட் ஸ்பீச். 2 பேர் நேரடியாக பேசுவது டைரக்ட் ஸ்பீச். இப்போ அப்படியே ரைட் சைடில் இருக்க பிக்சர் பாருங்கள். அவங்க பசங்களோட அம்மாங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அருண் சோஃபியா கிட்ட லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னான் அப்படின்னு. அவங்க 2 பேர் பேசின விஷயத்த இப்படி சொன்னாங்க அப்படின்னு 3ஆவது மனுஷங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, அதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். அவ்வளோதான், கான்செப்ட் இதுதான். 2 பேரும் நேரடியாக கண்ணை பார்த்து பேசிக்கிறது டைரக்ட் ஸ்பீச். அவங்க 2 பேரும் இப்படி பேசினாங்கப்பா அப்படின்னு 3ஆவது மனுஷங்க 4ஆவது மனுஷங்கள்கிட்ட சொல்லும்போது அது இன்டைரக்ட் ஸ்பீச். அவ்வளோதான். இப்போ புரியுதா? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். அருண் செட் டு சோஃபியா. இப்போ முன்னாடி இந்த பிக்சர் இல்லையா, அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். அருண் செட் டு சோஃபியா. சேனா என்ன சொல்கிறது, செட்டுனா சொன்னாங்க, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, செட் டு சோஃபியா என்ன சொன்னா, ஐ எம் லேட், நான் லேட்டாக வந்திருக்கேன், ஓகே, நான் தாமதமாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த மாதிரி நேரடியாக சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிடும். நான் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது சோஃபியாவோட அம்மா, அதே மாதிரி அருணோட அம்மா 2 பேரும் பேசிக்கும்போது அவங்க என்ன சொல்லணும், அருண் வந்து சோஃபியா கிட்ட சொன்னால் அவன் லேட்டாக வந்தானா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கேட்கும்போது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு 10 எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க நேரடியாக பேசும்போது நான் அப்படி சொல்லி தான் பேசுவாங்க. நான் லேட்டாக வந்திருக்கேன், நான் இந்த பேகு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதே வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது, அருண் பேக் வாங்கினானாப்பா, அவன் பேக் வாங்கினானா, அதை வந்து சோஃபியா கிட்ட அவன் சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் பேக் வாங்கினேன்றது அவன் பேக் வாங்கினானா அப்படின்னு மாறும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இங்கே பாருங்கள், அருண் செட் டு சோஃபியா. எப்போவுமே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது இந்த செட்டு டூவும் சேர்ந்து டோல்டாக மாற்றி எழுதிடணும். அவ்வளோதான், 2ம் ஒரே அர்த்தம்தான். ஆனால் இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் செட் அப்படின்னு வரும், ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டோல்டு அப்படின்னு மாற்றணும். இப்போ செட் டூ அப்படின்னு சேர்ந்து வரும், டோல்டில் டூ வராது. இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து மேக்ஸிமம் அவன் சொன்னானா, அவ செய்தாலாம், அவங்க பண்ணினாங்களாம், இப்படி தான் வரும். ஏன்னா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அவன் செஞ்சான் அப்படின்னு மாறும். பாருங்கள், இங்கே அருண் செட் டு சோஃபியா, அதை வந்து நம்ம அப்படியே டோல்டு சோஃபியான்னு மாற்றிட்டோம். இப்போ இந்த கமா ஒன்று இருக்குது, இன்வெர்டட் கமாஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா. நான்
லேட் ஆயிருக்கேன்னு அப்படி டைரெக்டாக பேசுகிற ஸ்பீச் வந்து இன்வெர்டட் கமாஸ்குள்ளே போட்டு காட்டுவாங்க. அது டைரக்ட் ஸ்பீச். அவன் அப்படியே சொன்னதை லிட்ரலாக எக்ஸாக்ட் வேர்ட்ஸை அப்படியே கோட் பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த கமாவும் இன்வெர்டட் கமாவும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தேட் அப்படின்னு போடுறோம். ஏன்னா அப்படின்னு சொன்னால் அந்த அப்படின்னு அப்படின்றதுக்கு தேட் போடுவோம். அருண் டோல்ட் சோஃபியா that என்ன சொன்னான்னா he was late. இப்போது இங்கே ஐ வந்து ஹீயா மாறிடுச்சு, ஆம் வந்து வாஸா மாறிடுச்சு. எது எப்படி மாறணுன்றதை நான் கீழே எழுதியிருக்கேன், அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போது ஏன் இங்கே வாஸா மாறுச்சுன்னு கேளுங்க. ஐ ஆம் லேட், நான் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறான். இப்போது அவங்க 2 பேரோட அம்மாங்க அப்புறமா தான் பேசிக்கிறாங்க இல்லையா. டைரெக்டாக பேசினா அவங்களும் டைரெக்டாகவே பேசிடலாம், நீ லேட்டாக வந்தியான்னு. அப்படி இல்லாமல் இன்டைரக்ட் என்னன்னா இவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் லேட்டாக வந்தானாப்பா, சோஃபியா கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அருண், அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ அவன் லேட்டாக வந்தானான்னு தான் நம்ம 3வது மனுஷங்கள்கிட்ட சொல்லுவோம். அப்போது அந்த ஐ வந்து ஹீயா மாறும். ஆம் வந்து ஏன் வாசா மாறுதுன்னா, ஆம்னா இந்த ப்ரெசன்ட் டைமில் நான் லேட்டாக வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் இவங்க பேசும்போது அது முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் இல்லையா, அது ஏற்கனவே பேசி நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ அவங்க வந்து அதை பாஸ்ட் டென்ஸாக தான் சொல்ல முடியும் இல்லையா. அவன் லேட்டாக வந்தானாம்ப்பா, அருண் வந்து சோஃபியா கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே நம்ம பாஸ்டில் தான் பேசுவோம். அதனால் நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ டென்ஸு அதை வந்து பாஸ்டில் எழுதிடணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். எப்போது இந்த அருண் பக்கத்தில் செட் வந்தா, மேலே டைரக்ட் ஸ்பீச்சில் செட் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் வந்தால் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸாக கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பாஸ்ட் டென்ஸாக எழுதணும். இது ரூல். ஓகேவா. என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். செட் டு அப்படின்றது டோல்டாக மாறிடும், கமாவும் இன்வெர்டட் கமாவும் சேர்ந்து தேட்டாக மாறிடும். இப்போ ஐ அப்படின்னு சொல்கிறது ஹீ, ஷீ, இட், ஏதாவது பேர் அப்படி மாறிடும். இப்போ வி அப்படின்னா, இப்போ வி ஆர் லேட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் லேட், நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அருணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து சோஃபியா கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அத்தனை பேரோட அம்மாங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அருணோட ஃப்ரெண்ட்ஸும் லேட்டாக வந்தாங்களாம்ப்பா, சோஃபியா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே லேட்டாக வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், இங்கே வி அப்படின்றது தேயாக மாறிடும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இப்போது தே வந்ததுன்னா தே தான் வரும். இது வந்து வெறும் ப்ரொனவுன்ஸ் நவுனுக்கு சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து வேர்ப்ஸ் பார்க்கலாம். இதை வந்து கேட்டுக்கோங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆம் வந்தால் வாஸாக மாற்றணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் பார்த்துருக்கோம். அடுத்து ஆர் வந்தால் வேர் மாற்றணும், இஸ் வந்தால் வாஸ் மாற்றணும், ஹேவ் ஹேஸ் வந்ததுன்னா ஹேடாக மாற்றணும், வில் வந்தால் வுட்டாக மாற்றணும். இது மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக எதுக்காண்டி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த டைரக்ட் இன்டைரக்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா, நான் வந்து மொத்த கான்செப்டும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. ஸ்போக்கனுக்கு எது தேவையோ அதை 2 பார்ட்டில் எடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்ருக்கீங்க, ஒரு ராம் ஒரு ஜோசப் வச்சுக்கோங்களேன். இப்போ ராம் வந்து ஜோசப் கிட்ட சொல்கிறான், இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டைரெக்டாக தேட்டருக்கு வந்துடுறாங்களாம், நம்ம 2 பேரும் தேட்டருக்கு வர சொல்லிட்டாங்க, இப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பேசும்போது இது தேவைப்படும் இன்டைரக்ட் ஸ்பீச். என்னென்னா, ரஹீம் டோல் தட் ஆல் ஆஃப் தெம் வில் கம் டு த தியேட்டர் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ ரஹீம் டோல் தட் அப்படின்னும்போது நம்ம அதை இன்டைரக்டாக சொல்கிறோம். ஏன்னா ரஹீம் வந்து இவன் கிட்ட பேசுனதை இவன் இன்னொருத்தக்கிட்ட சொல்கிறான். அப்படின்னும்போது அவங்க எல்லாருமே தேட்டருக்கு வந்துடுறாங்க அப்படின்னு ரஹீம் சொன்னான் அப்படின்னு ஜோசப் கிட்ட சொல்லும்போது
இது இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பேச தானே வேணும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே அருண் சோஃபியா முன்னாடி பார்த்த பிக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருண் said to சோஃபியா, யூ ஆர் லேட். இவ்வளோ நேரம் என்ன படித்தோம்? ஐ ஆம் லேட். அருண் லேட்டாக வந்ததை பற்றி அருண் சொன்னதாக படித்தோம். இப்போது அருண் வந்து சோஃபியா கிட்ட சொல்கிறான், நீ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அருண் சோஃபியாவிடம் நீ தாமதமாக வருகிறாய் என்று கூறினான். இது வந்து டைரக்டாக அவன் சொன்னதை யூ ஆர் லேட்டை அப்படியே நம்மளும் சொல்கிறது. ஓகேவா? ஆனால் இது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக அவங்க அம்மாங்க அப்புறமா பேசும்போது அருண் சோஃபியா கிட்ட அவள் தாமதமாக வந்ததாக சொன்னான்ப்பா. அவள் லேட்டாக வந்துட்டான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அருண் செட்டு வந்து டோல்டாக மாறிடும். அருண் டோல்ட் சோஃபியா, கமா இன்வெர்டட் கமாஸ் வந்து தேட்டாக மாறிடும். ஓகேவா? இப்போது இந்த யூ யாரை குறிக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஐ ஆம் லேட்டுன்னும் போது யார் சொல்கிறா? அருண் செட் டு சோஃபியா. அப்போ நான் லேட்டுன்னும் போது அருண் லேட்டாக வந்திருக்கிறத குறிக்குது அந்த ஐ. இப்போ இந்த யூ அப்படின்றது யார் லேட்டாக வந்ததை குறிக்குதுன்னு யோசித்து பாருங்கள். இது வந்து சோஃபியா லேட்டாக வந்ததை குறிக்குது. அப்போ அந்த யூ வந்து என்னவாகும்? ஷீயாக மாறும். ஷீ வாஸ் லேட். அவள் லேட்டாக வந்தான்னு சோஃபியா கிட்ட அருண் சொன்னான். இதுதான் கான்செப்ட். புரியுதா? இது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லித்தரதுன்னு யோசித்துட்டு சொல்லித்தரேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு எமர்ஜென்சினால் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். வர்றதுக்கு எனக்கு வெட்னஸ்டே தான் நான் வருவேன். இந்த 5 days வந்து உங்களுக்கு லாங் வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ரொம்ப சாரி. ஷார்ட்ஸ் மட்டும் எப்படியாவது நான் இன்றைக்கி டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். உங்களுக்கு டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸாவது ஷார்ட்ஸ் வர மாதிரி பார்க்குறேன். பட் லாங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செஷன் வந்து கண்டிப்பாக வெட்னஸ்டே வரைக்கும் முடியாது. 5 days மட்டும் ஊருக்கு போகிறேன். நான் Thursday மார்னிங் வருவேன். வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ரெடி பண்ணி. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், யூ ஆர் லேட் அப்படின்றது அந்த யூ வந்து ஷீயாக மாறிடும். ஏன்னா அவளை பற்றி பேசும்போது இப்போது ஆர் வந்து யூ பக்கத்தில் ஆர் வரும்போது நம்ம ஆர் வந்து வேற மாற்ற முடியாது. ஓகே. அதனால தான் இங்கே லெஃப்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த எதுன்னு ரூல்ஸ் கொடுக்கும்போது யூ பக்கத்தில் ஆர் போட்டு இன்ட்டு போட்டிருக்கேன். யூ ஆர் லேட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஆருக்கு பதிலாக கண்ணை மூடிக்கிட்டு இந்த பசங்கள்லாம் 10th standard பசங்கள்லாம் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு அப்படி மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த யூ வந்து ஃபஸ்ட்டு என்னவா மாறுது இங்கேன்றதை பார்க்கணும். அப்போது தேர்ட் பர்சன் சிங்குலராக அது ஷீயாக மாறிடுச்சு. அப்போது நம்ம இங்கே என்ன போடணும்? வாஸ் போடணும். சிங்குலருக்கு என்ன போடுவோம்? பாஸ்ட் டென்ஸு வாஸ், இஸ் வந்தால் வாஸ் போடணும். ஆனால் இங்கே வந்து ஆர் வந்திருக்கு, நம்ம மறந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா இது மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அது என்ன பக்கத்தில் போடணுன்னே யோசிக்கணும். அப்போ அந்த யூ வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஷீயை குறிக்குது. அப்போ ஷீன்னு வந்துட்டா அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ் தானே வரும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இஸ் வந்து வாஸ் ஆகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே இஸ் இல்லாட்டியுமே நாம் பாஸ்ட் டென்ஸில் என்ன போகணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சிங்குலராக இருக்கிறதுனால வாஸ் போடுறோம். ஷீ வாஸ் லேட். இப்போ படித்து பாருங்கள். அருண் டோல்ட் சோஃபியா தட் ஷீ வாஸ் லேட். அருண் சோஃபியாவிடம் அவள் தாமதமாக வந்ததாக கூறினான். இப்போ அவங்க அம்மாங்க பேசும்போது எப்படி பேசியிருப்பாங்க? அருண் சோஃபியா கிட்ட சொன்னால் அவள் லேட்டாக வந்தாலாம் அப்படின்னு தானே பேசுவாங்க. இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அருண் செட் டு சோஃபியா ஐ ரைட் அ லெட்டர். இப்போ இவ்வளோ நேரம் வெறும் மெயின் வேர்ப் இல்லாமல் பி வேர்ப் மட்டும் வந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸை வந்து எப்படி பாஸ்ட் டென்ஸாக இன்டைரக்டாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஐ ரைட் அ லெட்டர் அப்படின்னு மெயின் வேர்ப் ரைட்டுன்றது வந்திருக்கு. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு அருண் வந்து சோஃபியா கிட்ட சொன்னான் அப்படின்றது டைரக்ட் ஸ்பீச். இப்போ அதை இன்டைரக்டாக எப்படி எழுதுவோம்? அருண் சோஃபியா கிட்ட அவன் ஒரு லெட்டர் எழுதினதா சொன்னான்
அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போது இங்கே அருண் அப்படியே போட்டுரும். செட் டு வந்து டோல்டாக மாறிடும். சோஃபியா எழுதிட்டோம். கமா இன்வெர்டட் கமாஸ் வந்து தேட்டாக மாறிடும். இப்போது ஐ யாரை குறிக்குதுன்னு யோசிக்கணும். அருண் வந்து சோஃபியா கிட்ட சொல்லும்போது நான் ஒரு லெட்டர் எழுதுறேன்னா அந்த அருண் வந்து ஐ வந்து அருணை குறிக்குது. அப்போது இங்கே என்னவாகும், ஹீயாக மாறிடும். அவன் ஒரு லெட்டர் எழுதுனானா அப்படின்னு தான் இன்டைரக்டில் சொல்லுவோம். அப்போ அந்த ஐ வந்து ஹீயாக மாறிடும். அதுக்கப்புறம் ரைட் வந்து எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடுவோம். ஸோ ரைட் வந்து ரோட்டாக மாறிடும். அ லெட்டர் அப்படியே போட்டுடுறோம். ஓகே, இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அருண் செட் டு சோஃபியா, ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், நான் ஐஸ்கிரீமை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அருண் டோல்ட் சோஃபியா தேட், ஐ வந்து யாரை குறிக்குது, இதுவும் அருணை தான் குறிக்குது. ஏன்னா அவன் தான் சொல்கிறான் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். அப்போ ஐ வந்து ஹீயாக மாறிடும். லைக்குக்கு பாஸ்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வந்திருக்கு, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் லைக்டு அப்படி போட்டுடணும். ஐஸ்கிரீமை அப்படியே எடுத்து எழுதிடணும். இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். புரியுதா? இப்போது மெயினாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது செட் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அடுத்த பாட்டில் நம்ம வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸாக சேஸ் SAYS அப்படின்னு வந்ததுன்னா நம்ம எப்படி மாற்றணுன்றதுக்கு வேறு ரூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து செட்டு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பாஸ்ட் டென்ஸான்ட்டு. அப்புறம் அந்த ப்ரோனவுன் யாரை குறிக்குதுன்னு பார்க்கணும். ப்ரோனவுன்னா என்ன, இப்போ ஐ சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐயோ இல்லை ஏதோ ஒன்று என்ன இருக்கோ அது யாரை குறிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறம் இன்வெர்டட் கமாஸ்குள்ளே என்ன டென்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஐ ஆம் லேட்டுனா அது ப்ரெசன்ட் டென்ஸ், அதை வாசா மாற்றுறோம். ஓகே, இப்போது யூ ஆர் லேட் அப்படின்னா ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். ஐ ரைட் எ லெட்டர், ரைட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம் இல்லையா. ஸோ இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிறது என்ன டென்ஸ்ன்னு முதல்ல பார்க்கணும். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராம் செட் டு ரஹீம். எனக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ண டைம் இல்லை இந்த ஸ்லைட் பண்ணும்போது. ராம் செட் டு ரஹீம் அப்படின்னா ராம் வந்து ரஹீம் கிட்ட சொன்னால் என்ன சொன்னால், ஐ ஆம் ஹாப்பி. இது வந்து மெயின் வேர்ப் இல்லை, பி வேர்ப் தான் வந்திருக்கு. ஓகே, ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ராம் வந்து ரஹீம் கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. இது ராம் ரஹீம்கிட்ட சொன்னால் அவன் சந்தோஷமாக இருந்தானா அப்படின்னு சொல்கிறது. அவன் சந்தோஷமாக இருந்தானாப்பா, ராம் வந்து ரஹீம் கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சுகன் செட் டு ஷீலா. சுகன் வந்து ஷீலா கிட்ட சொன்னால் ஐ நோ யூ, எனக்கு உன்னை தெரியும், நான் உன்னை அறிகிறேன். ஓகே, அப்போது எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னும்போது சுகன் வந்து ஷீலா கிட்ட சொல்கிறான். நல்லா கவனிங்க, சுகன் வந்து ஷீலாட்ட சொல்கிறான் எனக்கு உன்னை தெரியும் அப்படின்னு. அப்போது எனக்குன்னு சொல்லும்போது அது யாரை குறிக்குது, சுகனை குறிக்குது. அப்போது அந்த ஐ வந்து என்னவா மாறும், ஹீயாக மாறும். இப்போது உன்னை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இது யாரை குறிக்குது, ஷீலாவை குறிக்குது. அப்போது அவள் பெண் இல்லையா, அப்போது ஷீ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஹீ நியூ ஷீ அப்படின்னு வராது இல்லையா. அவளை தெரியுமாம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அவளை தெரியுமாம்ப்பா, அவள்னா ஷீ போடுவோம். அவளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதுதான் மெயின். அந்த ப்ரொனவுன் என்னவா மாறுது. சுகன் செட் டு ஷீலா, சுகன் ஷீலா கிட்ட சொன்னால் ஐ நோ யூ. ஓகே, எனக்கு உன்னை தெரியும் இல்லை நான் உன்னை அறிகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் சொல்லும்போது அது சுகன் சொல்கிறான்றதுனால அங்கே ஹீயாக மாறிடுச்சு. சுகன் டோல் தட் ஹீ. நோ வந்து தெரியும்னு அர்த்தம். KNOW, கே சைலண்ட். நோ வந்து தெரிகிறது அப்படின்னும்போது பாஸ்ட் டென்ஸ் நியூ, அப்போ தெரிந்தது. ஐ நியூ ஹர், யூ வந்து ஹெர்ராக மாறிடும். அவளை தெரியுமாம், அவனுக்கு அவளை தெரியுமாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்டைரக்டில் இல்லையா. அப்போது சுகன் டோல் தட், அங்கே டோல்டு பக்கத்தில் ஷீலா போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். சுகன் டோல்ட் ஷீலா தட் ஹீ நியூ ஹர். இப்போது சுகன் செட் டு ரகு. ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க. அப்போது
ஐ நோ யூ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐ யாரை குறிக்குது, இந்த யூக்கு என்ன போடணும்னு யோசிங்க. சுகன் டோல்ட் ரகு தட் ஐ வந்து ஹீயாக மாறிடும், நோ வந்து நியூவாக மாறிடும், பாஸ்ட் டென்ஸில் போட்டுருவோம். பட் இந்த யூ வந்து யாரை குறிக்குது, ரகுவை குறிக்குது. அப்போ அவன் ஆண் பால், அப்போ என்ன போடணும் இங்கே, ஹிம், அவனை அப்படின்னும் போது ஹிம். அவன்னா ஹீ போடுவோம், பட் சென்டென்ஸோட எண்டில் ஹீ கண்டிப்பாக வராது. அப்போ அவனை தெரியும் அப்படின்னும் போது ஹிம். ஓகேவா? அடுத்து ராதா செட் டு ரீட்டா ஐ குக் பிரியாணி. இப்போ ராதா செட் டு ரீட்டானா ராதா டோல்ட் ரீட்டா, கமா இன்வெர்டட் கமாஸ் எடுத்துகிட்டு தேட் போட்டுடுறோம். இப்போ ஐ குக்குனா யார்கிட்ட சொல்கிறது, ராதா வந்து சமைக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ராதா வந்து ஐ வந்து என்னவா மாறும், இங்கே ஷியா மாறிடும், அவள் சமைத்தாள் அப்படின்னு மாறிடும். அப்போ குக்குக்கு பாஸ்ட் டென்ஸ் குக்டு போட்டுடுறோம், பிரியாணி அப்படியே எழுதிடுறோம். இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபார் மை மதர், என்னுடைய அம்மாக்காக நான் வந்து பிரியாணி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இன்டைரக்டில் எப்படி வரும், அவள் அம்மாக்காக அவள் பிரியாணி சமைச்சாலாம். அவள் அம்மாக்காக அப்படின்னும் போது அவளுடைய அம்மாக்காக, அப்போ ஹர் மதர், அவள் சமைச்சாலாம் அப்படின்னும் போது அவளுக்கு ஷீ போடுறோம். இதுதான் மெயின் கான்செப்ட். ராதா செட் டு ரீதா தட் ஷீ குக்டு பிரியாணி ஃபார் ஹர் மதர், அவளுடைய அம்மாக்காக அவள் பிரியாணி சமைச்சாலாம். நேராக சொல்லும்போது என்னுடைய அம்மாக்காக நான் பிரியாணி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அப்புறமா பேசிக்கும்போது, ராதா சொன்னாலாம் அவங்க அம்மாக்காக அவள் பிரியாணி சமைச்சாலாம் தெரியுமா, ரீட்டா கிட்ட சொன்னாலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே பாஸ்டில் ஆகிடும். ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு அவங்க பேசும்போது. ஓகே, இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். பாஸ்ட் டென்ஸ் செட் அப்படின்னு வரும்போது. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், செட் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கும், அது உள்ளே போட்டிருக்கிறதும் வந்து வெறும் ப்ரெசண்ட்டை வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றுற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இப்போது மேலே இருக்கிறத அப்படியே தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி. செட் டு என்னவா மாறுது, கமாஸ் என்னவா மாறுதுன்றது அது எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுருக்கேன். கீழே இருக்க 5 சென்டென்சஸை பாருங்கள். அருண் செட் டு சோஃபியா ஐ ஆம் கம்மிங். இது என்னது, கண்டினியூஸ் டென்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெறும் இன்வெர்டட் கமாஸ்குள்ளே டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், ஆனால் முன்னாடி வந்து செட் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போது அது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ செட்டு வந்திருக்கும் போது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தால் எப்படி மாற்றணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அருண் செட் டு சோஃபியா ஐ எம் கம்மிங், நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்கிறான். இப்போ அருண் தான் நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்கிறதுனால ஐ வந்து ஹீயாக மாறிடும். இப்போ இதை யோசித்து பாருங்கள். அருண் செட்டு சோஃபியாவுக்கு செட்டு வந்து டோல்டாக மாறிடும். சோஃபியா எடுத்து அப்படியே போட்டோம், கமா இன்வெர்டட் கமாஸ் தேட் போட்டோம். ஐ ஆம் கம்மிங் அப்படின்றது ஐ வந்து அருணை குறிக்கிறதுனால ஹீயாக மாத்திரம், ஆம் வந்து என்னவா மாறும், வாஸாக மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆம் வந்து வாஸாக மாறும், சிங்குலராக இருக்கும்போதுன்றது தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆமை வந்து நம்ம பார்த்து மாற்றவும் மாட்டோம். இந்த ஐ வந்து இங்கே என்னவா மாறிடுச்சு, ஹீயாக மாறிடுச்சு. தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம வாஸ் போடுறோம், ஹீ வாஸ் கம்மிங். அடுத்தது பாருங்கள், அருண் செட் டு சோஃபியா. இப்போ வந்து ப்ளூரல், தே ஆர் கம்மிங், அவங்க வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு அருண் சொல்கிறான். அப்படின்னும்போது அருண் டோல்ட் சோஃபியா that நம்ம முன்னாடி பேஜ் பாருங்கள், தேக்கு தே தான் வரும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது தே அப்படியே போட்டுறோம், ஆர் வந்து வேற மாறிடும், கம்மிங் கம்மிங் அப்படியே தான் போடணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து இங்கே பாஸ்ட் கண்டினியூஸாக மாறுது. இப்போ தே வந்து 2 இடத்துலையுமே வந்திருக்கு. அது ப்ரெசண்ட்டில் வரும்போது ஆர் கம்மிங் வரும், பாஸ்ட்டில் வரும்போது வேர் கம்மிங் வரும். இது எப்போதும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே ரூல் தான். ஓகே, அடுத்து அருண் செட் டு சோஃபியா தே ஹாவ் கம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இன்றைக்கி எல்லாமே வெறும் ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, ப்ரெசண்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், வெறும் பி வெர்ப் வச்சு பார்த்தோம், அப்புறம் வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வெர்ப் வச்சு பார்த்தோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். நீங்கள் வந்து தே வேர் கம்மிங்கன்றதுனால நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டு தான் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இன்வெர்ட்டட் கமாஸ்குள்ளே என்ன டென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாமே ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அருண் செட் டு சோஃபியா தே ஹாவ் கம். அப்போது அருண் டோல்டு சோஃபியா தட் தே ஹாவ் இல்லைனா ஹேஸ் என்னவா மாறும் பாஸ்ட் டென்ஸில் ஹேடாக மாறும். அப்போது ஹேட் போட்டு கம். அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு அருண் சோஃபியாட்ட சொன்னா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கண்டிப்பாக இது ஒரு தடவையில் புரியாது தான், எனக்கு அது நல்லாவே தெரியும். நிறைய பசங்க வந்து படிக்கிற பசங்க இதை வந்து சாய்ஸ்லேயே விட்டுருவாங்க, இல்லை அந்த மார்க் 4 மார்க் போனால் போதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் ஸ்போக்கனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க. புரியலனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் எளிமையாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லை இதுவே புரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வீடியோ முடிஞ்சால் வந்து சண்டே அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வெட்னஸ்டே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அது வந்து என்னோடய ஃபேமிலி அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். இது வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே கான்வர்சேஷனே கொடுத்துட்டே இருக்கோம். அதனால ஒரு ஹெட்டிங் கொடுத்தா அதை பற்றி பேசுகிறதுக்கு தெரியணும் அப்படின்னும்போது மை ஃபேமிலின்ற டாப்பிக்கில் இது கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். சாரி இன்றைக்கி கான்வர்சேஷன் பண்ண முடியல. அடுத்த செஷன்லேருந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹோம்ஒர்க்கும் கான்வர்சேஷனும் சேர்த்து கொடுக்குறேன். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். பாய்.